தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். யோவான் எழுதின நற்செய்தி வாசகம் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 17 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார். நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டுமென தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பது இல்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர். அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது, தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது. ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலம் 4ஆம் வாரம் ஏப்ரல் 2ஆம் தேதி 2025ஆம் வருடம் புதன்கிழமை. இன்றைய நற்செய்தியில் நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இறுதி காலகட்டத்தை பற்றி எடுத்துரைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கடவுளுக்கும் மகனுக்கும், அதாவது தந்தை மகன் தூயாவி இருக்காங்க இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய கடவுளுக்கும் நம்ம இயேசு கிறிஸ்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு நெருக்கமான ஒரு உறவை பற்றி இயேசப்பா எடுத்துரைக்கிறாரு. ஓகேங்களா. இந்த நற்செய்தி படிக்கும்போது உங்களுக்கு நிறையா விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். நாமெல்லாம் பாக்கியவான்கள். ஏன், இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு என்ன கிடைக்குமா, நிலை வாழ்வை கொண்டுள்ளனர்னு சொல்லிட்டார் இயேசப்பா. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். ஸோ நம்ம எல்லாரையுமே இயேசுவை நம்புகிறோம். இயேசப்பா கடவுள் தான் அப்படின்னு நம்புகிறோம். வார்த்தையான அவர் தான் நமக்காக மனிதனாக பிறந்தார் நம்புகிறோம். கடவுள்னு ஒருத்தர் இருக்காருங்கிறத நம்புகிறோம். ஸோ இவ்வளோ நம்ம நம்பி நம்ம அவர் காட்டின வழியில் நடக்கிறனால நமக்கு என்ன இல்லையா, தண்டனை தீர்ப்பு இல்லையா. ஓகேங்களா. ஏன்னா நாம் ஆல்ரெடி சாவை கடந்து வாழ்வுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ஓகேங்களா. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நல்லது செஞ்சால் இயேசப்பா சொன்னபடி வாழ்ந்தோம்னா நமக்கு விண்ணக வாழ்க்கை கிடைக்கும். ஸோ இந்த பூமியில் நம்ம இறந்தாலும் எங்கே போவோம், விண்ணக வாழ்க்கை நமக்கு கன்ஃபார்ம். ஓகேங்களா. ஸோ நமக்கு அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா. அடுத்தது பாருங்களேன், இறுதி காலம் வரும்போது என்ன நடக்குமா, தீர்ப்புன்னு நடக்கும். ஓகேங்களா. நல்லது செய்கிறவங்களாம் எங்கே போவாங்க, நிலைவாழ்வு பெற உயிர் தழுவாங்க. கெட்டது பண்ணவங்களாம் நரகத்துக்கு போகிறதுக்கு உயிர் தழுவாங்க. ஓகேங்களா. தண்டனை தீர்ப்பு பெற உயிர் தழுவர். ஓகேங்களா. ஸோ நாம் எல்லோரும் கண்டிப்பாக எங்கே தான் போவோம், நிலைவாழ்வுக்கு போவோம். ஸோ கடவுளுடைய வார்த்தையை நம்ம நம்பி அவர் சொன்னபடி வாழ்ந்து காட்டுவோம். சரிங்களா. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.